பச்சை பயிரில் பணியாரம் போட்டிருந்தேன். தோசை பணியாரம் ரெண்டும் போட்டிருந்தேன். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு பச்சை பயிறு. இதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் இதை சேர்த்துக்கிருவோம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கிடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து 1 கப்பு. உளுந்து கொஞ்சம் சேர்த்து போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். அதனால் நான் உளுந்து சேர்த்தே போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ரேஷியோவில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை பயரை சேர்த்துக்கலாம். நம்ம தோசை நம்ம எப்பயும் போல் வெள்ளை மாவில் ஊற்றினோம்னா அதில் நம்ம டெய்லி எப்பயும் அதைத்தானே சாப்பிட்றோம். அதனால் வித்தியாசமாக நம்ம மாற்றி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதனால் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில். இஞ்சி 3 துண்டு, பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 3, உரிச்ச வெள்ளைப்பூடு 3 போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கடுத்து சோம்பு 1 ஸ்பூனு. இது ஜீரணம் ஆகிறதுக்கு தோதானது. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இதுகள்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் கூடும், நம்மளுக்கு ஜீரண சக்தியும் நல்லபடியாக கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து இந்த நம்ம தோசையோ பணியாரமோ எது சுட்டாலும் நம்மளுக்கு புளிச்சு கொஞ்சம் வந்தோடனே சுட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆட்டி வந்திருக்குன்னு. அப்படியே நானும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன். 4 மணி நேரம் கழிச்சிருச்சு. எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மாவு நிறையா இருக்குது. அதனால ஒரு பவுல் எடுத்துகிட்டு தேவையான அளவு மாவை எடுத்துருக்கலாம். நம்ம இப்படியேவும் நம்ம வெங்காயத்தை சேர்த்து தோசை ஊற்றினோம்னாக்க அந்த வெங்காயம் நம்ம அரிஞ்சு போட்டு ஊற்றுறோம்ல, அதனால் அந்த வெங்காயத்தை நம்ம வச்சுருக்க முடியாது. தோசை மாவில் கலந்ததை அப்போதைக்கே ஊற்றிடணும். அதனால் அளவாக நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கேன். ஒரு 5 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இது கூட சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். பச்சையாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தோசை பணியாரம் கூட சேர்த்து இதை ஊற்றி வேக வைக்கும் போது வெங்காயம் வெந்து வந்துடும். அதனால் நான் வதக்கலை, அப்படியேவும் சேர்த்துருக்கேன். நான் இப்போ பணியார கல் ஒரு அடுப்பில், தோசை கல் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். காஞ்சி வந்துருச்சு. எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் அதிகமாக சேர்க்கலை, அளவாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கு நிறையா சேர்த்துடலாம், மற்றவங்களுக்கெல்லாம் அளவாகவே சேர்க்குறது நல்லது. அதனால் அழகாக உப்பி வந்திருக்குது மாவு. இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கிடலாம். நம்ம ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, டெய்லி வெள்ளை அரிசி தோசை, வெள்ளை தோசை வெள்ளை இட்லி சாப்பிடும் போது நம்மளுக்கு உள்ள சத்தே நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எல்லா சத்தும் தேவை. இப்போ சிறுதானிய தோசை எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் மாறி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று செஞ்சு கொடுத்தாக்கா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு பணியாரம் ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடிடலாம். தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். சூப்பராக வந்துருந்துச்சு தோசை. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கும் சரி வேறு மாதிரி கலராக இருக்குது, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்தேவும் நம்ம பழக்கிட்டோம்னாக்கா கஷ்டமே இல்லை, ஈஸியாக அவங்களும் பழக்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். தோசை வந்துருச்சு, மொறுமொறுப்பாக வந்துருந்துச்சு. எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கு சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சுக்கிடலாம். நான் இன்றைக்கி காரா சட்னி வச்சுருந்தேன். பணியாரம் நல்லா வந்துருச்சு. ஒன்றா பெரட்டி விட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பணலை குறைச்சி வச்சுருங்க. பணியாரம் ஊற்றும் போத தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம கூட்டி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பணியாரத்துக்கு நான் குறைச்சித்தான் வச்சுருந்தேன். எனக்கு நல்லா வந்துருந்துச்சு பணியாரம் குறைச்சி வச்சதுனால. அதனால நான் சொல்கிறேன், சரி நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. காலை டிஃபனு பொதுவாக இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதில் நிறைய சத்து கிடைக்கிதில்ல. நம்மளுக்கு ஜீரண சக்தியும் நல்லா கிடைக்கும், பசியும் கொடுக்கும், நம்மளுக்கு சத்தும் நிறையா கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மனைக்கு மாற்றி நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் அழகாக வந்துருச்சு எனக்கு. இப்போ தோசையை எடுத்துடலாம். தோசை நம்ம திருப்பி போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. அதை என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் பணியாரம். தோசை வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. பெரட்டி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா சோள தோசை கம்பு தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. அப்போயெல்லாம் நம்ம விதவிதமாக சாப்பிட்டோம். அதனால் அவங்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தெருவுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வந்துருச்சு.
ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது இதுன்னு நிறையா சாப்பிட்றதுனால. இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா நம்ம ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக போக வேண்டியதில்லை. அதனால் நம்ம உணவு முறையத்தையே மாற்றணும். நம்மளுக்கு வெளியில் கிளம்புனாலும் கூட ஃபாஸ்ட்டு ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாதீங்க. அதுக்கு இப்போ நாகரிகமாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே இதில் எல்லாம் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சதுனால உள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோசையை கொஞ்சம் எடுத்துட்டு சட்னி, கார சட்னி வச்சுருந்தேன். அதுவும் அட்டகாசமாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கரலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு எதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் பணியாரம் உள்ளேயெல்லாம் நல்லா வந்துருச்சு. மாவே இல்லை, நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய பசங்கள்லாம் வந்திருந்தாக்கா இதே மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்குருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.